நவ அப்படின்னா ரெண்டு பொருள். 9ன்னு ஒரு பொருள் இருக்குது, புதியது அப்படின்னு ஒரு பொருள் இருக்குது. புதிதாக ஒவ்வொரு நாளும் அம்பாள் ஒரு அவதாரம் எடுத்து புது புது வெற்றிகள். அதனால் நவராத்திரின்னு சொல்கிறோம். 9 இரவுகள் அந்த போர் நடந்ததுனாலையும் நவராத்திரின்னு சொல்கிறோம். நவ அப்படின்ற வார்த்தைகள் எடுத்துக்கும் போது நிறைய வார்த்தைகள் கொண்டு வரலாம். நவதானியம், நவரசம், நவபாஷணம், நவகிரகம், நவராத்திரி, நவரத்னம், நவதுவாரம் அப்படின்னு இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னாலே யமனினுடைய 2 கோரைப்பற்கள், காலன் அப்படிங்கிற யமனினுடைய 2 கோரைப்பற்கள், அதாவது 6 வகையான ருதுக்கள் இருக்கு. அதுல வசந்த ருது, சரத் ருது அப்படின்ற 2ம் இந்த யமனினுடைய 2 கோரைப்பற்களுக்கு சமம்னு அக்னி புராணத்துல சொல்லப்படுது. அதனாலதான் இந்த புரட்டாசி மாசம் ஃபுல்லா நாம பித்ருக்களினுடைய வழிபாட்டுக்கும் இறைவனுடைய வழிபாட்டுக்கும் ஒதுக்குறோம். அதாவது நவராத்திரி